சமீப நாட்களில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை. கால்டுவெல் மிஷனரி அவங்களை குறித்தும், ஜியு போப் மிஷனரி அவர்களை குறித்தும் பிரபலமான உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் சொன்ன வார்த்தை எல்லா மக்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. முக்கியமாக கிறிஸ்தவ மக்களுக்குள்ள ஒரு வேதனை. ஏன்னா இவங்கெல்லாம் தியாகத்தோடு ஒரு காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலம், பஸ் வசதி இல்லாத காலம், ஒரு வசதியும் இல்லாத ஒரு காலத்தில் 1800களில் 200 வருஷத்துக்கு முன்னால் இந்த மக்களுடைய சமுதாயத்தில் உயர்த்துவதற்காக தியாகத்தோட பணி செய்கிறவர்கள். ஏசி ரூமுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, ஏசி காரில் போய்கொண்டு, பெரிய பாதுகாப்பு படைகளோடு உலா வந்தவர்கள் அல்ல. கிராமங்களில் தியாகத்தோடு விலைக்கரையும் கொடுத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பிரயாசப்பட்டார்கள். அவங்க படித்தாங்களே இல்லையோ, அவங்க இந்த தேசத்தில் மக்களுடைய உயர்வுக்கு வழிவகுத்தாங்களே. ஆயிரக்கணக்கான மக்கள், அந்த பிள்ளைகள் அந்த காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னால் அவங்கள படிக்க வச்சு சமுதாயத்தில் உயர்த்தினார்களே. அவருக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் நிற்க முடியுமா? அவங்க பாடுபட்டு உழைத்தவர்கள். அதனால் அவங்களுடைய தியாகத்தை மறந்துவிடக்கூடாது. மறைக்க நினைச்சாலும் வாய்மையே வெல்லும். அப்படி தானே இந்தியாவில் வார்த்தை போடுறோம். சத்தியம்தான் வெல்லும், உண்மை என்றைக்குமே நிலைக்கும். பொய் பேச 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 உண்மையாகி விடாது. அந்த பொய்யை சொல்லி 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 உண்மையாக்கலான்னு சிலர் நினைக்கிறாங்க. அது உண்மையாக முடியாது. உண்மைக்கு தான் வலிமை அதிகம். மிஷனரி கால்டுவெல் அவர்கள், மிஷனரி ராபர்ட் கால்டுவெல் அயர்லாந்தில் பெல்பாஸ்ட் அருகே 1814 வருஷம் மே 7 பிறந்தவர்கள். ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த அவர் தனது 9வது வயதில் குடும்ப வருமானத்திற்கு உதவி செய்யும் வண்ணமாக கிளாஸ்கோவில் வேலை செய்ய தொடங்கினார்கள். படிப்பில் ஆர்வம் கொண்ட அவர் தன்னைத்தானே பயிற்றுவித்து கொண்டார். அந்த காலத்தில், பண்டைய காலத்தில் அவங்களே படிக்கிறது, வீடுகளில் பயிற்றுவிக்கப்படுவாங்க. நம்ம 200 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அந்த மாதிரி பயிற்றுவிக்கப்படுத்த படித்தவர்கள் புத்தகங்களை அதிகமாக வாசிக்க தொடங்கினார். பிறகு டப்ளிங் சென்ற அவர் ஒரு கலைஞராக பயிற்சி பெற்றார். தனது 16வது வயதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர் இந்தியாவுக்கு மிஷனரியாக போவதற்கு தன்னை அர்ப்பணித்து லண்டன் மிஷனரி சொசைட்டியில் சேர்ந்தார். இந்த மிஷனரியாக போன உடனே, மிஷனரினால் அந்த வார்த்தை சிலருக்கு கசக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த செய்தி உலகமெல்லாம் அறிவிக்கப்படணும், எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் தன் ஜனத்தோடு பேசி போய் சொல்லுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் அனுப்பி வைத்தார். அவங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. பாருங்கள், பிறகு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து லத்தீன், கிரேக்கம் மற்றும் இறையியல் பயின்றார். கல்லூரி படிப்பில் சிறந்து விளங்கினார். அவர் படிக்காதவர் கிடையாது, அவருக்கு பல மொழி தெரியும். அப்படி படித்த ஒரு மனிதர் 1835 ஜனவரி 8 சென்னையில் தமது இறைப்பணியை செய்யும்படி வந்தார். தமிழ் மற்றும் தெலுங்கு கற்றுக்கொள்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தென்னிந்திய மொழிகளுக்கான ஒப்பிலக்கண நூல் ஒன்றை எழுதினார். ஒப்பிலக்கண நூல், கிராமட்டிக் அவர் உருவாக்கி எழுதினார். 1877 திருநெல்வேலியின் பிஷப் என்கிற குருப்பட்டம் பெற்றார். 1841 டிசம்பர் 11 இடையன்குடியில் தனது இறைப்பணியை தொடங்கினார். தேரி குடியிருப்பு பகுதியை அழகிய ஒரு குடியிருப்பு பகுதியாக மாற்ற நினைத்தார். கிராமங்களில் சரியான தெருக்கள் இல்லை, வீடுகள் காற்றோட்டம் இன்றி காணப்பட்டது. அதை முன்மாதிரியான கிராமமாய் மாற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அங்கு நிலங்களை வாங்கினார். ஆலயம், வீடுகள், தெருக்கள், குறுக்கு சாலைகள் போன்றவற்றை சரியாக வரைபடமிட்டு அமைத்தார். மரங்களை வரிசையாக நாட்டினார். சுற்றுச்சூழலில் மிகவும் அக்கறை கொண்டவர். 1844 வருடத்திற்குள் அவரது கண்காணிப்பின் கீழ் 21 சபைகளும் 9 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. அப்போவே
9 பள்ளிக்கூடங்களை கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உருவாக்கி பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி காரியத்தை செய்தவர். சிறு பிள்ளைகளை பள்ளிக்கு வரும்படி உற்சாகப்படுத்தினார். மிகவும் ஏழைகளாக இருந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 பைசா கொடுத்து பள்ளிக்கு வரும்படி ஊக்குவித்தார். நீ ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு நாளைக்கு 1 பைசா கொடுக்கப்படும், பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி. அவர் எங்கேயோ இருந்து நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இங்கே வந்து கிராமத்தில் இந்த பிள்ளைகள் படிக்கணும்னு அவருக்கு என்ன அக்கறை? இயேசுவின் அன்பு. அந்த அன்பினால் உந்தப்பட்டு சமுதாயத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு பிரயாசப்பட்ட ஒரு மனிதர். அதை நல்லா அறிந்து கொள்ளணும். அவர்கள் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டனர். கணிதமும் சொல்லி கொடுக்கப்பட்டது. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து 1844 வருடம் மே மாதம் கால்டுவெல் அவளுடைய துணைவியார் திருமதி எலிசா கால்டுவெல் பெண்கள் தங்கி படிக்கக்கூடிய பள்ளி ஒன்றை நிறுவினார்கள். பார்த்தீங்களா, கிராம பெண்களுக்கு பின்னல் வேலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இது மாதிரி அவனுடைய சமுதாயத்தில் உயருவதற்கு உதவி செய்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இயேசு என்கிற அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர், மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். 1844 வருடத்தில் எலிசா கால்டுவெல் அவர்கள் தூத்துக்குடியில் உள்ள மேலூரிலும் கீழூரிலும் 2 பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள். 1884 நீ யோசித்து பாருங்க, அவங்களுக்கு என்ன வந்தது? இவங்களை படிக்க வைக்கணும்னு மதம் மாற்ற வந்திருந்தா இயேசுவை பற்றி சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது மாத்திர நோக்கம் இல்லை. இயேசு சொன்னார், நன்மை செய்யுங்க, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுங்கன்னு. இயேசுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இதையெல்லாம் செய்தாங்க. கால்டுவெல் தமிழ் மொழியில் புலமை மிக்கவராக மாறினார். தமிழ் வேதாகமத்தை திருத்தி அமைக்கும் பணியில் பங்கு பெறும்படியாக அவரை கேட்டுக்கொண்டார்கள். 1858 ஏப்ரல் முதல் 1869 ஏப்ரல் வரை இப்பணி நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற 2ஆம் உலக தமிழ் மாநாடு தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரித்தது. 1866 ஆண்டு கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அவரது மகத்தான பணியை பாராட்டி LLD என்ற கௌரவ பட்டத்தை அவருக்கு அளித்து அவரை கௌரவித்தது. தனது 77வது வயதில் அவர் இயற்கை எய்தினார். இடையன்குடியில் வரலாற்று சிறப்புமிக்க பெரிய தேவாலயத்தை கட்டினார். தனது வயதான நாட்களிலும் இறைப்பணியை மிக உற்சாகமாக செய்தார். 1891 ஜனவரியில் ஓய்வு பெற்றார். ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்ற அவர் அங்குதான் இயற்கை எய்தினார். அவருடைய விருப்பத்தின் பேரில் அவரது உடல் இடையன்குடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒரு சரித்திரம் சாதித்த மனிதர். பேசிக்கொண்டு வெட்டியாக சுற்றி கொண்டிருந்தவர் அல்ல, தியாகம் பண்ணின ஒரு மனிதர். படித்து பட்டம் பெற்றவர். அவர் யூனிவர்சிட்டி அவரை பாராட்டி இருக்கிறது. பாருங்கள், அவர்னால தான் தமிழ் செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றது. தமிழுக்கு இலக்கணம் எழுதினவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞர், ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டவர். அதே மாதிரி தான் மிஷனரி G.U. போப் அவர்கள். மிஷனரி G.U. போப் கனடாவில் உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 1820 ஆண்டு அவர் பிறந்தார். 19 வயது வரை காக்ஸ்டன் கல்லூரியில் பயின்றவர். இறைப்பணி புரிவதற்கு 1839 தமிழ்நாட்டுக்கு வந்தார். கப்பலில் பயணம் செய்த 8 மாத காலங்களிலே 8 மாதம் கடலில் பயணம் பண்ணணும். அந்த காலத்தில் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரணுமானா அந்த 8 மாதத்தில் தமிழ் மொழியை நன்கு கற்றார். சென்னையில் சாந்தோம் பகுதியில் தங்கினார். சென்னையில் அவருக்கு குறுப்பட்டம் அளிக்கப்பட்டது. போப் ஐயர் என்று பாசமாக அழைக்கப்பட்டார். தூத்துக்குடி அருகே சாயர்புரம் என்கிற கிராமத்திற்கு இறை தொண்டாற்ற அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே தமிழ் இலக்கணம் கற்றுக்கொண்டார். தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்று தேர்ந்தார். 1851 ஆண்டு தஞ்சாவூரில் 8 ஆண்டுகள் பணியாற்றும் போது புறநானூறு, நன்னூல், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை அவர் கற்றார். சில ஆங்கில பத்திரிகைகளில் தமிழ் குறித்த ஆய்வு கட்டுரைகளை எழுதினார். ஐரோப்பிய மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றினார். சிறந்த பள்ளி ஒன்றை நிறுவினார். இடைவிடாத பழைய தமிழ் நூல்களை கற்று வந்தார்.
பழைய ஏட்டுச்சுவடுகளை தேடி சேகரித்தார். 1885 முதல் 1905 வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். ப்ரொஃபஸர். பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் அவர் தமிழ் தெலுங்கு மொழிக்கு ப்ரொஃபஸராக இருந்து செயலாற்றினார். 1886 திருக்குறளை தமிழில் மொழிபெயர்த்தார். நாலடியார் மற்றும் திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த மாதிரி தமிழ் ஆங்கிலம் அகராதி மற்றும் ஆங்கிலம் தமிழ் அகராதியை வெளியிட்டார். தமிழுக்கும் சைவத்துக்கும் அருள் தொண்டாற்றினார். தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் இலக்கியங்களையும் உலகத்திற்கு எடுத்துரைத்த ஜி.யு. போப் தனது 88வது வயதில் 1908 பிப்ரவரி 12 மரணமடைந்தார். இந்த 2 தேவ மனிதர்களும் மிஷனரிகள், விசேஷமானவங்க. இந்த 2 பேருக்கும் சென்னை கடற்கரையில் சிலை வைத்திருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான பணியாற்றி ஒரு மொழிக்கு சிறப்பு கொண்டு வந்தவர்கள். ஆனால் அவங்கள தரந்தாழ்த்தி அல்லது குறைத்து பேசுவது தனக்கு தானே கேட்டை வருவித்து கொள்ளுகிற ஒரு காரியம். என்றால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள். இன்றைக்கி வேணால் ஊழிக்காரை பார்த்து பணம் சம்பாதிக்கிறாங்க, அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு பேசலாம். ஆனால் 200 வருஷத்துக்கு முன்னால் அங்கே வந்தபோது என்ன வசதி இருந்தது? எலக்ட்ரிசிட்டி கிடையாது, போக்குவரத்து கிடையாது. அப்போ ஒரு கிராமத்தில் என்ன இருந்திருக்கும்? ஆனால் அந்த மக்களுக்காக தியாகத்தோடு பணி செய்தவர்கள். இந்த மாதிரி தேவ மனிதர்கள் தேசத்துக்கு வந்தது தான் ஆசீர்வாதம். இன்றைக்கி ஸ்கூலு காலேஜுன்னு நிறைய பேர் கேட்டலாம். அதுக்கு எது கேட்டால் அரசியல்வாதிகள் பணம் சம்பாதிக்க எல்லாத்திலும் இருக்கு. ஆனால் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக செஞ்சாங்க. தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாய் கொடுத்து செயல்பட்டு நம்முடைய சமுதாயத்தில் அவங்க மக்களை உருவாக்கினார்கள். அவங்கள மதிப்பு குறைவாக பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் நீங்கள் மதத்தை வைத்து கொண்டு இந்த மாதிரி தெய்வ மனிதர்களை குறைத்து பேசுவது உங்களுக்கு நீங்களே கேட்டு வருவித்து கொள்ளுகிற காரியமாகிவிடும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை முதல்ல அறிந்து கொள்ளுங்க. அவங்க என்ன மாதிரி பணி செய்தாங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. சரி, கர்த்தர் அவங்களை மன்னிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இவங்கெல்லாம் பேசுகிறதுனால இந்த தெய்வ மனிதருடைய மதிப்பெல்லாம் குறைய போகிறதில்ல. அவங்க கர்த்தருக்காக சாதித்தவர்கள், சமுதாயத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர்கள்.